இங்கே வழியாக நடத்தி கொண்டிருக்கும் மல்லிகாதேவி அவர்களுக்கு நமது எஸ் வெள்ளாங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் தேவர் பேரவை இளைஞர் சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாக பொன்னாடி அணிக்க முடியும். பொன்னாடி போத்தி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமும் புருவமாகி அனதையை பிரபாய் ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி பிழாமது ஒரு மேடியாக கருணைக்கொரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்று ஒரு திருமணம் வந்தான் குதித்தனர் உலகமைய என்று ஈசனை நெற்றிக்கல்லில் தோன்றிய சிவசுப்பிரமணியத்தை எனது குலக்கட விழாகவும் என் தெய்வமாகவும் நெய்ந்து மனமுறை என் படையை தொடங்குகின்றேன். கந்தா கடமா கதிர்வேலா போல தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வோமால் எல்லாவித காரியங்களுமே தங்குதலையின்ற விக்கிடம் இல்லாமல் முருகப்பெருமான் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற காரணத்தினால் முருகனை கந்தனை கடமடை கார்த்திகனை தொழுது என்னுடைய பணியை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்து கொடுத்தவன் வினைகளை அகற்றி விடுவனால முருகப்பெருமானை தொழுது செயலை தொடங்குவான் என குருதி நிலத்தின் தலைவன் சேயோன் மாயோன் மருகன் சண்முகன் சடாச்சரன் அந்த சரவணனை தொழுது பிறகு எதற்காக வந்த முடியும் எடுத்து சொல்லிடுவோமா? புள்ளி
கொள்ளையிட்ட இடம் எல்லாம் கோவில் கட்டி பாட்டிசைத்தே இன்னும் ஹார்மோனியம் திரு ராமதாஸ் அவர்கள் தேவர் பாட்டு அதிகமாக பாடணும்னு கேட்டுக்கிட்டு தூவல் கொண்டக்கார மகன் காளிமுத்து தேவர் 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சண்முகராஜா அவர்களும் பாடன் பாடன்னு அவருக்கு 200 ரூபா கொடுத்துருக்காரு. அன்பளித்து பெருமை சேர்த்த இருவருக்கும் அன்பளித்து பெருமை சேர்த்த என் அன்பு சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. வேற சும்மா பாட்டே பாடலை, பூரா தேவர் பாட்டு தான் பாடிட்டு இருக்கேன். இன்னும் பாடணும். நன்றி நன்றி நன்றி. அண்ட பகிரண்டம் அனைத்தையும் காத்து ரசிக்கும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ராஜராஜேஸ்வரியை திறந்தொழித்து பணிதிரைக்கும் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அன்னை மீனாட்சி தாயை மீனாட்சியின் கிருபையோடு தூங்கா நகரம் என்று சொல்லக்கூடிய மதுரையிலிருந்து என் அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளை பெறும் சொல்லி வெகு தொலைவில் இருந்து நம்ம எல்லாம் வந்திருந்தாலும் அதற்கு முன்கூட்டியே இந்த ஒட்டுமொத்த பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய உழைப்பின் ஒரு சிறு பகுதியை தெய்வத்துக்காக செலவிட்டு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய வழிபாடு உலகத்தில் மிக மிக சாலச் சிறந்தது. அந்த வழிபாட்டு பலனும் உண்டு. அந்த வழிபாட்டை நாங்களும் கலந்து கொண்டு இந்த இடத்திற்கு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா, தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் எதுவும் இல்லை அப்படின்னு தகப்பனுடைய சொல்வழி கேட்டு காவல் பணி செய்வதற்காக வந்திருக்கேன். காவலை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வா பொறுமையினும் நகையினைந்து புகழ்ந்திட வேணும் அவையினும் முதுமொழி கிடங்க. பொறுமையா காவலுக்கு போறதுக்கு முன்னாடி தெய்வ திருமுகனுடைய புகழை பாடிவிட்டு பிறகு எதற்காக வந்தா காவல் பணி அப்புறம் சிறக்க செஞ்சிருவோம். தென்னகத்தின் வீர சிங்கம் தேவன் முத்து ராமலிங்கம் மண்ணை விட்டு பிரிந்தாரம்மா தேவரவே மனதுக்குள் குடியேறினார் ஐயாவே மால்வருகள் அருளாடினார். பிரிந்தாரப்பா
அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோழையடி தேவர் மகன் காவிய சோழையடி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோழையடி தேவர் மகன் காவிய சோழையடி. அவர் தேட கிடைக்காத தெம்மாக தென்றடி வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோழையடி தேவர் மகன் காவிய சோழையடி. முத்து முத்து என்று 3 முறை சொன்னால் முத்தி வீரக்கு வழி தன்னை பெண்ணே முத்தி வீரக்கு வழி. முத்து முத்து என்று 3 முறை சொன்னால் முத்தி வீரக்கு வழி தன்னை பெண்ணே முத்தி வீரக்கு வழி. கத்தி கத்தி இங்கு நான் பாடும் பாட்டிலே தெய்வீகமாகுவடி தேவர் புகழ் தெய்வீகமாகுவடி தேவர் புகழ் தெய்வீகமாகுவடி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோழையடி தேவர் மகன் காவிய சோழையடி. அவர் தேட கிடைக்காத தெம்மாக தென்றலில் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. அஞ்சாத சிங்கமா நேதாஜி போஸுக்கு அன்பான தோழரடி தேவர் மகன் அன்பான தோழரடி. அஞ்சாத சிங்கமா நேதாஜி போஸுக்கு அன்பான தோழரடி தேவர் மகன் அன்பான தோழரடி. அன்னை இந்து ராணி பெற்ற தெய்வ திருமகனை போற்றி புகழ்பவடி நாவை இப்போ போற்றி புகழ்பவடி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோழையடி தேவர் மகன் காவிய சோழையடி. அவர் தேட கிடைக்காத தெம்மாக தென்றலில் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. ஆப்ப நாடு இங்கே கண்டெடுத்திட்ட அறுவரும் தலைவரடி தேவர் மகன் அறுவரும் தலைவரடி. ஆப்பநாடு இங்கே கண்டெடுத்திட்ட அரும்பெரும் தலைவரடி தேவர் மகன் அரும்பெரும் தலைவரடி. இங்கே உக்கிரபாணி பெற்ற உத்தம புருஷனை போற்றி புகழ்பவடி நாவை இப்போ போற்றி புகழ்பவடி நாவை இப்போ போற்றி புகழ்பவடி. கன்னித்தமிழகம் கண்டெடுத்திட்ட காவிய சோழையடி தேவர் மகன் காவிய சோழையடி. அவர் தேட கிடைக்காத தெம்மாக தென்றலில் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி தேவர் மகன் வந்து ஊதித்தாரடி. தேவர் பாட்டு பாடியதற்காக வள்ளி நாயகி அவர்களுக்கு எஸ். வெள்ளாங்குளம் டி. சதாசிவம் அவர்கள் 100, எஸ். வெள்ளாங்குளம் எழிலரசன் 100 200 கொடுத்திருக்கார். அன்பளிப்பு வழங்கிய இரு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா. ஆப்பநாடு கண்டெடுத்த அரும்பெரும் தலைவடா. எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர் வம்சமடா. அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா. அஞ்சாத சிங்கமடா தேவர் எங்கள் தங்கமடா. எக்குள்ளமும் போற்றுகின்ற முக்குள்ள தோர் வம்சமடா.
தங்கமடா எக்குளமும் போற்றுகின்ற முக்குளத்தோர் வம்சமடா எக்குளமும் போற்றுகின்ற முக்குளத்தோர் வம்சமடா. நன்றி நன்றி. எப்படியெல்லாம் இருந்துட்டாலும் நன்றி. கைதட்டிய தாய்மார்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காவல் பணி செய்யணும்னா நம்ம மட்டும் காவல் போனா நல்லா இருக்குமானே? ஆமா, நல்லாவே இருக்காது. தோழிகளோட போய் சேர்ந்து நந்தவனத்துக்கு காவலுக்கு போகணும். இன்னைக்கு எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு. துணைக்கு ஆள்கள் வந்ததுனால வினைக்கு ஆள்களே வராது. அப்படியே சேர்ந்து நந்தவனத்துல சந்தோஷமா இந்த இடத்துல காவல் பார்க்கணும்னா மனசுல நிறைய ஆசைகள் இருக்கு. ஆசை இல்லாதவன் மனிதனே கிடையாது. ஆசை இருந்தா தான் ஒரு வாழ்க்கையை அர்த்தத்தோடு வாழ முடியும். ஆனா ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு முதல் காரணம் பேராசை. பேராசை பெரும் நஷ்டம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்காங்க. மனசு என்னைக்கும் போதும்னே சொல்லாது. எத்தனை தேவர் பாட்டு பாடினாலும் மீட்டு அன்பளிப்பு கொடுத்து பாட சொல்றாங்கல்ல, மனசு போதும் சொல்லிதான் சொல்லவே சொல்லாது. அதனாலதான் மனம் ஒரு குரங்கு, மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஏன் குரங்கில் இருந்து வேறுபட்டவன் மனிதனாக இருந்தாலும் மனசு மட்டும் குரங்கு மாதிரியே இருக்குமா? கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கை காட்டிலும் நம்ம மனசு அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனா அலைபாய விடாமல் என்னுடையும் தன்னலை மாறாது பெண்ணிலையாக இருந்து வெற்றிகரமாக அறுவடை முடித்து வீட்டுக்கு நம்பித்தலுடைய பேரை காக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். என் மனசுல எப்படி எல்லாம் ஆசை இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லிடுவானே. தூதுவளையல அரைச்சு தொண்டையில தாழ் நினைச்சு மாமங்குள்ள பேச போடி மணிக்கணக்கா அந்த ரம்பை ஊர்வசி மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சு
படத்துக்கு கைதட்டணும்ல. பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். என உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவெல்லாம் அவர்பின் தொழுதுண்டு பின் செல்வார் அப்படின்னு இருக்காங்க. நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் விவசாய விட்டு பிள்ளைகள். இந்த நாட்டின் முதுகெலும்பே. உலகத்துல விவசாயம் இல்லைன்னா எந்த ஒரு ஜீவனும் உயிர் வாழவே முடியாது. விவசாயம் இருந்தால்தான் அத்தனை ஜீவனும் உயிர் வாழ முடியும். ஆனா விவசாயத்துக்கு முக்கிய காரணி இது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா உழவு தொழிலுக்கு முக்கிய காரணியே உழவு மாடுதான். நம்ம ஊர்ல இருக்கா உழவு மாடு? இருக்கா? ரொம்ப சந்தோஷம். உழவு மாடு இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் இல்லப்பா. ஒரு சில ஊர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு, மாட்டு வண்டி பந்தயம் சொல்லி ரேஸ் மாடு இருக்கு. ஆனா உழவு மாடு நம்ம ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்றது இந்த ஊரை நான் மறக்க மாட்டேன். அதனால இப்படி உழவு தொழில்லாம் அன்னைக்கு ஆடிப்பட்டா தேடி விதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு அன்னைக்கு விதையிட்டால் தை மாசம் அறுவடை முடித்து வீட்டுக்கு கொண்டு வர. ஏன் ஆடிக்கு தை 6 மாசம்னா நெல்மணிகள் என்பது 6 மாசம் காத்திருக்கணும். அவ்வளவு நாள் காத்திருந்தா தான் நெல் அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு அப்படியா? 2.5 மாசமே நெல்மணிகள் கிடைத்தது. என்னமோ இந்த வருடம் மழை கொஞ்சம் தாமதமா இருக்குது அப்படின்ற காரணத்தால எல்லாரும் விதைச்சு போட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே வானம் பார்த்த பூமி தானே. இருந்தாலும் புண்ணிய பூமியாக இருக்கின்றது நம்ம பூமி. எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்ம புண்ணிய பூமி நம்ம மாவட்டத்துக்கு. எனது உலகத்திலே பழமையானது முதன்மையான ஒரு ஆலயம் அப்படின்னா திரு உத்தரகோசமங்கை. இந்த உலகத்திலேயே முதன்மையாக தோன்றிய சிவனுடைய ஆலயம் நம்ம மாவட்டத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்கினி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னாடுடைய சிவனை போற்றி எல்லாற்றவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரத்துலதான் அக்கினி தீர்த்தம். எல்லா சிவாலயம் இருந்துட்டாலும் தென்னாட்டுடைய சிவாலயத்துக்கு பெருமை பாடி வச்சிருக்கிறவர் மாணிக்க வாசகர் அல்லவா. இப்படி எல்லாம் இருந்துட்டால் முறையாக அப்ப உள்ள காலங்கள்ல எப்படி எல்லாம் விவசாயம் நடந்தது அப்படின்னு எடுத்து சொல்லிடுவோமா? சொல்லிட்டு அப்படியே காவல் வேலையை பார்த்துருவோம். கல்யாண மலையோசை கொண்டு காட்டேரி முன்னாடி நாடி நான் வாரேன் கண்ணாளன் காதோடு சொல்லு மாமன் என் மாமன் மாமன் என் மாமன் கல்யாண மலையோசை கொண்டு காற்றேடி முன்னாடி
சத்தியத்தை மட்டும் நம்பி வாழ்ந்து வந்தே தேசமிடி கண்டித்தமிழ் நாட்டிலிருந்து தேவர் மகான் ஒருவரடி. ஓ பாரத நாட்டினிலே பசுமையின்